உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு தேவை வரக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து சேல்ஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி சேல்ஸுக்கு ஒரு டீலர் அவர் காஸ்ட் வைஸ் கம்மியாக கேட்டாலும் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்காண்டி அவர் நமக்கு ஒரு நாலேஜ் வரும்ல. இப்போ நம்ம ஒரு பாக்கெட் போட்டு அவர்ட்ட குடுக்குறோம் அப்படின்றபோது அதில் ஒரு நம்மளோட லேபிள் போட்டோ பிரிண்டிங் போட்டு குடுக்கும்போது, ஸோ அதை பார்த்து வேற ஒரு டீலர் வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்குது. இல்லை பேக்கிங் வந்து கொஞ்சம் நீட்டாக போட்டு குடுத்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க வேணும் அப்படின்னா நம்மட்ட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் அப்போதைக்கு குடுங்க. குடுத்துக்கிட்டு நீ வேற ஒரு டீலர் சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த டீலர் வந்து நமக்கு செட் ஆகிற மாரி இருக்காது. பிரைஸ் வைஸ் ஓகே அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுற டைமில் கேட்டால் எனக்கு பிரைஸ் செட் ஆகலை அப்படின்ற சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காளான் ஸ்டார்டிங்கில் வேஸ்டேஜ் நிறையா ஆகாது. நிறைய பேர் வந்து செய்கிற தப்புல இது ஒன்று. ஸ்டார்டிங்லேயே வந்து இல்லை எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக வேணும், இவங்க கம்மியாக கேட்குறாங்க, நான் கொடுக்க மாட்டேன், காளான் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, காளான் நிறையா வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது.